friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வீடியோ எதை பத்தின்னு டைட்டில் பார்த்தே கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம Q&A செஷன் பார்க்க போகிறோம், அதாவது கேள்வி பதில் நேரம். அதுக்கப்புறமா நம்ம கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டோட வின்னர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். போன வாரம் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷலாக என்னோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இவ்வளோ சின்ன டைமில் இவ்வளோ நிறைய கமெண்ட்ஸ் வந்தது எனக்கு இந்த வீடியோவில் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் நம்ம வீடியோஸில் எதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேரை அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய கேள்விகள் கூட கேட்டிருந்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ஒரு சில கேள்விகளுக்கு நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே கேள்விகள் நிறைய பேர் மனசில் கூட இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த சேனலுக்கு ஏன் குவீன் பீ பேரடைஸ்னு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குவீன் பீ அப்படின்னா ராணி தேனி. ஒரு தேன்கூட்டில் எப்பவுமே ராணி தேனிக்கு தான் முக்கியத்துவம் ஜாஸ்தி. அதே போல தான் நம்ம வீடுகள்லையும் குடும்ப தலைவிகளான நம்மளுக்கு தான் முக்கியத்துவமும் பொறுப்புகளும் ஜாஸ்தி. நம்ம வீட்டை சொர்க்கமாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. பேரடைஸ் அப்படின்னா சொர்க்கம். முதல்ல நம்ம சேனல் இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணங்காட்டிக்கு இங்கிலீஷ் பேர் வச்சேன். அப்புறமா தமிழில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு சேனலையும் ரிலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக குவீன் பீ பேரடைஸ் தமிழ் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி எப்படி ரெண்டு சின்ன பசங்களை வச்சுட்டு யூடியூபுக்கெல்லாம் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, எங்கள் வீட்லேயும் குட்டி பசங்க இருக்காங்க, எதுவுமே பண்ண விட மாட்டேறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. பசங்க வீட்டில் இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வீக்கெண்டெல்லாம் என் ஹஸ்பண்ட் குழந்தைகளை பார்த்துக்குவார். நான் யூடியூபுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். டெய்லியும் பகலில் என் பையன் தூங்குறப்போ நான் அந்த டைமை யூடியூபுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளைக்கு பண்ண முடியாது. அந்த சமயத்துலலாம் நைட்டு தூக்கம் முழிச்சு நான் எடிட்டிங் பண்ணிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை திட்டுவாங்க, எதுக்காக தூக்கம் கட்டுற, ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்காத அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் விளையாட்டாக நான் ஒன்று சொல்லுவேன். அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, நீ தூங்கும்போது காண்பது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு சொல்லி. இந்த சேனலை நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும், அதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய கனவு எனக்கு நிச்சயமாக இருக்குது. நிறைய பேர் நீங்கள் 3 சிஸ்டர்ஸ்னு சொன்னீங்க. அந்த செகண்ட் சிஸ்டர் எங்கே இருக்காங்க, அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்க பேர் அனிதா. ஸோ பெரியக்கா பேர் கவிதா, இவங்க அனிதா, நான் சுமிதா. ரைமிங்கான பேர் எங்களுக்கு. எங்கள் சின்னக்கா பெங்களூரில் தான் இருக்காங்க. ஒரு ஃபேமஸ் ஸ்கூலில் எக்கனாமிக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப டெடிக்கேட்டடான டீச்சர் அவங்க. ஒரு விமன்ஸ் டே அன்னைக்கு அவங்க அவார்டு வாங்கின ஃபோட்டோ பெங்களூர் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆச்சு. ரொம்ப பெருமையாக இருந்தது எங்களுக்கு. அந்த ஃபோட்டோவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி உங்கள் வீடியோஸ் பார்த்து எங்கள் வீட்டில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன், டிஐஒய்ஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் உங்ககிட்ட காட்டணும்னு ஆசையாக இருக்குது, எப்படி காட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கும் பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. queenbeeparadise@gmail.com தான் அந்த மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்புங்க. நான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லேயும் கம்யூனிட்டி டேப்லேயும் உங்கள் ஃபோட்டோவை நான் ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அனுப்பி வச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். மோட்டிவேட்டிங்காக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சதுக்கு. இப்போ கிவ் அவே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். எனக்கே ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அது பாசிபிள் இல்லை. அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்கள்லேருந்து 2 பேர்த்த சூஸ் பண்ணி கிவ் அவே கொடுக்க போகிறேன். வின்னர்ஸ் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ரெஸ்டைன் 3-in-1 மல்டிபர்பஸ் ஸ்டீமர் தான் நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன்.
இந்த ப்ராடக்ட்டை கிவ் அவே கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் எப்படி முடிவு பண்ணினேன் அப்படின்னா, இன்னைக்கு என்ன சமையல் சேனல் சுனிதா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இந்த பொருளை கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் போட்டவங்கள்லேருந்து 2 பேரை சூஸ் பண்ணி நான் கிவ் அவே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ஏறக்குறைய 400 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்னுடைய ரிப்ளையும் சேர்ந்து 700க்கு மேலே போயிருக்கு. ஸோ 400 பேர்த்துலேருந்து 2 பேரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அதனால் அந்த வேலையை நான் யூடியூப் கிட்டேயே கொடுத்துட்றேன். டூல்லையே நம்ம ரேண்டமாக ஒரு வின்னரை பிக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி 2 வின்னர்ஸ் சூஸ் பண்ண போகிறேன். இதில் முதல் வின்னர் யார் அப்படின்னு பார்க்கலாம். முதல் வின்னர் பூங்கோதை ராம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம், நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க. எனக்கு மெயில் பண்ணுங்கள், உங்கள் அட்ரஸ் கம்யூனிகேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் வின்னர் யாருன்னு பார்க்கலாம். செகண்ட் வின்னர் மேரி ரீபா, அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். எனக்கு மெயில் பண்ணுங்கள், உங்கள் அட்ரஸ் கம்யூனிகேட் பண்ணுங்கள். நீங்கள் தான் அந்த செகண்ட் வின்னர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வின் பண்ணாதவங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. வின் பண்ணவங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன். வின் பண்ணாதவங்க எல்லாரும் எனக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. உங்கள் கமெண்ட்ஸை விட பெரிய கிஃப்ட் வேறு எதுவுமே இல்லை. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த வாரம் ஃபுல்லாக செலிப்ரேஷன் மூடில் போயிட்டதால் என்னால் யூஸ்ஃபுல் வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. சாரி. நெக்ஸ்ட் வீக்லேருந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.